உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகாசரணம். ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். வணக்கம். 10/6/2025 இன்று செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 27ஆம் நாள் விஸ்வவாசு வருடம் அப்படிங்கிற தமிழ் வருடத்தில் வருடம் ஆரம்பித்து 161 நாட்கள், இன்னும் 204 நாட்கள் கையில் இருக்குது. பொன்னான நாட்கள் கையில் இருக்கும்போது பயன்படுத்த வேண்டியது நம்ம கடமை. சதுர்த்தி அப்படிங்கிற 14வது நாள் இன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே அம்மா பௌர்ணமி வந்துடும். இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பெரியவாளுடைய ஜெயந்தி. இன்னைக்கு நல்ல நேரம் இன்றைக்கு காலை 7:30 8:30 மணி வரைக்கும், சாயங்கால வேலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் கேட்டிங்கன்னா காலையில் 10:30 11:30 மணி வரைக்கும், சாயங்காலத்தில் 7:30 8:30 வரைக்கும். ராகு காலம் 3 4:30 உங்களுக்கு தெரியும். குளிகை காலம் மத்தியானம் 12 1:30. யமகண்டம் 9 10 காலையில். இன்றைக்கு சூலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வடக்கு பக்கம் இருக்கும். பரிகாரம் பாலாக பயன்படுத்தி கொள்வது. ரிஷப லக்னத்தில் ஆல்மோஸ்ட் மாத கடைசிக்கு வந்துட்டோம். அதனால் சூரியனுடைய ஹெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாழிகை ஒன்று இருக்காது, வினாழி மட்டும் இருக்கும். 46 வினாழி. 5:52 காலையிலே சூரிய உதயமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறனால விருச்சிக ராசிக்குள்ளே சந்திரன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். மற்றவர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தா, சூரியன் அழகம் போல் ரிஷப ராசிக்குள்ளே இருக்கிறார். புதன் மற்றும் குரு மிதுன ராசிக்குள்ளே இருக்கிறார். செவ்வாய் அமர்ந்திருப்பது சிம்ம ராசிக்குள்ளே கேதுவுடன் சேர்ந்திருப்பார். ராகு அமர்ந்திருப்பது கும்ப ராசிக்குள்ளே. சனி அமர்ந்திருப்பது மீன ராசிக்குள்ளே. சுக்கிரன் அமர்ந்திருப்பது மேஷராசி. இப்போ இந்த கோர்வையான கலவைகள் நமக்கு எப்படி பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் தன் பார்வையினாலும், குரு தன் பார்வையினாலும், சனி தன் பார்வையினாலும் கூடுதலான விசேஷ பார்வைகளை வைத்திருக்கிறார்கள். 4ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய், 8ஆம் பார்வையாக மீனராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய், 7ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய். சனி தன்னுடைய ஸ்பெஷல் பார்வை அப்படிங்கிற 3ஆம் பார்வையாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்ப்பார். ரிஷபராசியிலிருந்து பார்க்கக்கூடியது, மீனராசியிலிருந்து பார்க்கக்கூடியது கன்னிராசியை பார்ப்பார். தன்னுடைய பார்வையின் பலத்தை பெருக்கிக் கொள்வது அப்படிங்கிறது தனுசு ராசியில் 10ஆம் பார்வையை பார்த்து விடுவார். ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடுச்சு. குரு இருக்கார். குரு துலாத்தையும் பார்ப்பார். தன்னுடைய 5ஆம் பார்வை. 7ஆம் பார்வையை தனுசு அப்படிங்கிற இடத்தை பார்த்துருவார். 12ஆம் இடம் காலச்சக்கர புருஷத்துக்கு 11வது இடத்தை இவர் குரு பார்த்துறார், கும்பராசி. அப்போது குரு மற்றும் செவ்வாய் பார்க்கக்கூடியது ராகு அப்படிங்கிற இந்த கிரகத்தை கும்பராசியில் பார்க்கிறார் அப்படிங்கிற நல்ல தொடர்பு. இன்றைக்கு விருச்சிக ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விருச்சிக ராசி சந்திரனை 4ஆம் பார்வையாக பார்த்து கொண்டு இருக்கிற செவ்வாய். அப்போ நிறைய பார்வை பலம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த சைடில், எந்த சைடில், சிம்ம மண்டலம் மகர மண்டலம் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கு பௌர்ணமி வேறு, ரொம்ப நல்லா இருக்கும். சார் எல்லார்கிட்டைங்க எங்களுக்கு குழந்தை வர வேணும், திருமண தடை, இதெல்லாம் யாருன்னா ஒரு நல்ல கோயில் சொல்லுங்கள் அப்படின்னா, பெரம்பலூர் திருச்சி பக்கத்தில் இருக்குது ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போனீங்கன்னா, அந்த சுவாமியை வணங்கும்போது நமக்கு இந்த திங்கட்கிழமை அன்றைக்கி போங்க, சோமவாரம் அன்றைக்கி போங்க, வணங்குங்க. குழந்தை வர வேணும் கேளுங்க, திருமணம் நடக்கணும்னு கேளுங்க, நடத்தி கொடுப்பார். அப்படியே பக்கத்தில் மதுரை காளி அம்மன் இருப்பாள், அவளே ஒரு கோயில், வணக்கம் போட்டுவாங்க, நல்லதே நடக்கும்.
அப்போ நல்லது நடக்கும்னாக்க இன்றைய நாளில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு பௌர்ணமி, அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது. அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது இன்றைய நாளில் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி பெரியவா மகா பெரியவாளுடைய ஜெயந்தி. குருவை வழிபட்டால் எல்லா விஷயம் நல்லது நடக்கும். இன்றைய திதி பௌர்ணமி திதி, மங்களகரமான திதி. வணிஜ யோகம் அப்படிங்கிற காளை மாடு, அப்போ நந்தியை வணங்குவது எனக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் யோகத்தில் சித்த யோகம், நல்ல வீடு சம்பந்தப்பட்டது, விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பேசலாம், முடிக்கலாம், இதெல்லாம் நல்லதே நடக்கும். அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள் அப்படின்னு மனதில் எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 8ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளார நமக்கு சந்திரன் உள்ளே வந்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அஷ்டமம் அப்படிங்கிற தெரிஞ்சு போயிடும். இன்றைக்கி சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. ஆனால் பௌர்ணமி அப்படிங்கிற திதி இருக்கிறதுனால கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது தான் இன்றைக்கி சந்திரனுடைய எஃபெக்ட் இல்லையா? அதுதான் இன்றைக்கி அனுஷத்தில் உட்கார்ந்துருக்கு. அதனால் உங்களுக்கு ராசினை பொறுத்த வரைக்கும் லாபத்தை கொடுப்பதாக அமைந்ததுனால பொருளாதாரத்திலே வசதி குறையாது. விருச்சிகம் அப்படிங்கிற ராசியே உங்கள் ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கிறார், அங்கே தான் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கிறனாலே உங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. இன்றைக்கி நல்லபடியாக இருக்கலாம். சூரிய சந்திர சேர்க்கையினால் தாய தந்தையை வணங்குவதனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் அப்படிங்கிற குழுவையும் இதில் எடுத்துக்கலாம். சூரிய நாராயண பெருமாள் அப்படிங்கிற பெருமாளை இன்றைக்கி சாயங்கால வேளையிலே வழிபடுவது உங்களுக்கு உசந்ததாக அமையும். மேலும் பல வளங்களை பெருப்பதற்கு, வெற்றி என்ற லாபத்தை கூட்டுவதற்காக தான் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிற செவ்வாயும் குருவும் அமைந்திருக்க நாளான இன்று உங்களுக்கு லாபம் பெருகும். அதற்கான முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா சனி பார்க்கக்கூடியது 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். முயற்சி பண்ணால் போதும், புஷ் பண்ணால் போதும், மற்ற எல்லாம் நடக்கும் தான். செவ்வாயும் சனியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது புரிந்து கொண்டீர்களால் நல்ல விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கணும். அப்படின்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தாலும் நிதானமாக நடந்தாலும், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி நடக்கணும். நல்லது நடக்கும். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது நல்ல பலனை தரும். இந்த நாளிலே மகா காளியை வணங்குவது உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. சிவப்பு பூக்களினாலே அவளை அர்ச்சனை செய்வது கூடுதலாக உங்களுடைய வளங்களையும் நலங்களையும் பெருக்கித் தரும் என்ற செய்தியை மனதில் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய சந்திரன் சுகத்தை கொடுக்க போகிறார் என்ற நல்ல செய்தி உங்களை வந்து அடைகிறது. 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் குரு பயணம் உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 6ஆம் இடமான ரிண ரோக சத்ரு இடத்தை பார்க்கிறதுனாலே கடன் வசூலாகிடும், மருத்துவ செலவு குறைந்துவிடும், எதிர்த்தவர்கள் ஓடிவிடுவார்கள், நல்ல வழக்குகள்லாம் போட்டிருந்தால் சாதகமாக உங்களுக்கு பலன் வரும் என்ற நல்ல செய்தியும் கூடுதலாக உண்டு. வெற்றிகளை தைரியமாக கொள்ள வேண்டும் என்ற வெற்றி வாய்ப்பை அணுகி போகும்போதே கரெக்டாக போயிட்டீங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. எதையுமே நெகட்டிவாக யோசிக்காமல் பாசிட்டிவாக யோசிக்கக்கூடிய திறன் உள்ளவர் நீங்கள். அதனால் வேலைகளிலே நல்ல மாற்றங்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு திறந்து வரும். நான் செஞ்சிட்ருக்கிற காரியங்களிலே நான் கரெக்டாக தான் சார் போகிறேன், அதனால் சரி பாருங்கள் ஏதோ ஒரு இடிக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஏதோ இடிக்கிறதெல்லாம் இப்படி சரியாயிடும், கவலைப்படாதீங்க. பாதை பயணம் ரெண்டும் ஒருங்கே அமைந்துவிடும். அதனால் ஈஸியாக உங்களுக்கு டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற உண்மை புலப்படக்கூடிய நாள் இன்று. இன்னிலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும்னு நல்லா நம்புங்க. ஏன்னா உங்கள் ராசியை 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது செவ்வாய் பார்க்கிறார். 12க்குரியவன் தான், இருந்தாலும் 7, 12 தொடர்புக்குரியவன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அவர் 4ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார் இல்லைங்களா? அப்போ பார்க்குற பார்வையிலேயே அவர் நல்லதை செய்வார்னு தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ வாழ்க்கையிலே சுகத்தை கொடுக்கக்கூடியதுக்கு நம்ம முயற்சி வேணும். அந்த முயற்சி கொடுக்குறது தைரியம் வேணும். அந்த தைரியம் பார்க்கறதுனாலே வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறதுன்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள் முதலிலே.
எதுவாக இருந்தாலும் மாறப்போகுது, நல்லது நடக்கும். தொழிலிலே நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும்ன்றதான் தொழில் ஸ்தானத்திலே குருவும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறான்னு பார்த்தோம். அப்போது 2 பேரும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதே போல் லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதனாலே செவ்வாயை எவ்வளோ தூரம் பிடிச்சிக்கணும்னு நல்லா புரிஞ்சு போச்சு. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகாச்சரணம்னு அவன் காலையில் போய் விழுந்துடுறதும் ரொம்ப நல்லது. அது பண்ணினாலே போதும், வாழ்க்கை சுபிட்சமாக வளமாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனராசி அன்பர்களே. புத்தி பலம் இது 2த்தையும் ஒன்றா வச்சுருக்கிறீங்க, கூடவே குருவையும் சேர்த்து வச்சுட்டீங்க. அப்போ பலன்கள் பலவிதமாக பெருகி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு ஆசிரியர் எப்படி குழந்தையை டியூன் பண்ணுவாரோ அவ்வளோ அழகாக உங்களை குரு டியூன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த நாளில் 6ஆம் இடம் என்ற இடத்திலே சந்திர பகவான் பிரயாணிப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பண வரவையும் கொடுக்கும். அதனால் பண வரவுக்கு இன்றைக்கு ஒன்றும் குறைவில்லை. கூடுதலாக செவ்வாயும் சேர்ந்து உங்கள் சந்திரனை பார்ப்பதனாலே, விருச்சிக ராசியை பார்ப்பதனாலே மங்கள யோகம் அப்படிங்கிற யோகம் உண்டு. லாபஸ்தானாதிபதி பார்த்ததுனாலே வரவு அதிகமாக கூடிய வியாபாரங்கள் இன்றைக்கு உண்டு. வியாபாரத்தில் தொய்வு இல்லை. புதிய வர்த்தக நுணுக்கங்கள் நியூயான்சஸ் சொல்லுவோம், அப்படிலாம் கொண்டு வந்து இன்றைக்கி வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் சக்ஸஸ் கட்டும். நேற்றைய காலத்திலே நான் இருந்த கதிக்கும் இன்றைக்கு காலத்திலே நான் இருப்பதற்கும் மாற்றங்கள் உண்டாகிவிட்டாரா சார்? கரெக்ட் சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் அக்னாலஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி காட்டும். ஏன்னா செவ்வாய் தன் பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அவர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார். அப்போ லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். விட்டு போன குலதெய்வ வழிபாடை எப்படின்னா ஏற்பாடு பண்ணிடணும்னு என்ன இருக்கும். இன்றைக்கி பௌர்ணமி திதியும் சேர்ந்ததுனாலே சிவ வழிபாடு செய்வதும், இன்றைக்கு ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி பெருமாளுடைய ஜெயந்தியாக இருப்பதனாலும் அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிற தேவத்தையை வணங்குவதனாலே உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. சென்னையை அடுத்த திருவொற்றியூர் என்ற இடத்திலே ஸ்ரீ வடிவுடை அம்மன் என்ற சுவாமி இருப்பாங்க. அவங்கள போய் புற்றீஸ்வரர் சந்நிதி சுவாமி வணங்கிவிட்டு வடிவுடை அம்மனை வணங்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான புதிய மாற்றங்கள் உருவாவதற்கான வழிகள் உண்டாகும். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் அப்படிங்கிறவர் சந்திரன். அவர் விருச்சிக ராசிக்குள்ளே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடமான சிம்ம ராசியிலிருந்து செவ்வாயானவர் அந்த விருச்சிக ராசியை தன்னுடன் அகற்றி கொண்டு பார்வையாலே கட்டுப்படுத்துகிறார். ஏன்னா என் வீடுடா நான் இயற்கையாக கேட்குறார். ஓனர் பார்த்த டெனண்ட் மாதிரி இப்போ சந்திரன் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். நீச்சகதிக்கு போகக்கூடிய சந்திரனானாலும் பலன்களினால் வரக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தை தான் கொடுப்பாருங்க, கவலைப்பட வேண்டாம். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, 8ஆம் இடத்தையும் இந்த செவ்வாய் பார்க்கிறார், 2ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார்னு பார்க்குறோம். அப்போது 8ங்கிறது உங்களுக்கு தெரியும், பயங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறதும், 9ஆம் இடம்ங்கிறதையும் சில விஷயங்கள்லாம் நல்லது நடக்காத கெடுதலை செய்யக்கூடிய விஷயங்களாகவும் அமைந்தாலும் உறவுக்காரங்களை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இண்டிகேஷனை கொடுத்துருது. குரு சேர்ந்து பார்க்கறதுனாலே வாழ்க்கையில் 8ஆம் இடங்கிறது கொஞ்சம் தன்பட்டும். அதில் பயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், வேலையெல்லாம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும். சார் ஏற்கனவே சொன்னாங்க சார் 8ல் சனி இருந்தது, இப்போ 9ல் சனி போயிட்டாங்கன்னு பார்த்தீங்க, இப்போ ராகு உட்காந்துருக்கிறார் 8ல், நமக்கு என்ன ஆகும் சார்? கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லது நடக்கும். மனம்தான் காரணம். மனத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரங்கு சரியாக போச்சுன்னா மற்ற எல்லாம் சரியாக போயிடும். அவ்வளோதான் ஆச்சு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த புதன் தான் இன்றைக்கி மேட்ரு. அவர் தான் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார். பயத்தை கிரியேட் பண்ணி மனத்தில் ஜிட்டரின்னு சொல்லுவோம், அந்த மனசு கிளேசத்தை உருவாக்கி அதனால் நரம்பு தளர்ச்சியை போன்றவெல்லாம் கொடுத்து உங்களை பயமுறுத்தி அந்த பயத்தில் அவர் குளிர்காயத்தை ட்ரை பண்ணுவார். அது மட்டும் கொஞ்சம் பயத்தை விட்டுட்டிங்கன்னா சரியாக போடுங்கிறது தான் இன்றைக்கி
ஏன்னா முதல் நமக்கு உடம்பு ஸ்ட்ரென்த்து தான் நமக்கு ஃபஸ்ட்டு. பணத்தோட பலம் மனோபலம். அந்த மனோபலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் செய்யுங்க. அதுதான் இன்றைக்கி முக்கியமான காரியம். அதை செஞ்சீங்கன்னா போதும். அதை செய்கிறதுக்கு சூரிய நாராயண பெருமானை வழிபடுவது எனக்கு ரொம்ப நல்லது. சத்யநாராயண பெருமானை வழிபடுவதும் இன்றைக்கி நல்லது. பௌர்ணமி நாள் நார்மலாக சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க எல்லோரும். அதனால் அந்த சத்யநாராயண பூஜை பண்ணுவது, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதனால சூரிய நாராயண பூஜை பண்ணுவது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லதாக அமையும். அப்படி பண்ணிங்கன்னா என்னாகும்? மனசு தெளிவாகும், வாழ்க்கை நிம்மதியாகும், வளங்களும் நலங்களும் பெருகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. நம்ம எந்த வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதும், எந்த வேலை செஞ்சாலும் அதனுடைய விஷயங்களில் லாபம் வருமா நஷ்டம் வருமா, பிள்ளைகளுக்கு நல்லது நடக்குமா, நல்ல காரியங்கள்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி நம்ம எப்பவுமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். இன்றைய நாளிலே அனுஷ நட்சத்திரத்திலே சந்திரன் போய்கொண்டிருக்கிறார் விருச்சிக ராசிக்குள்ளார. உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற செவ்வாய் அவரை தன் வசப்படுத்தி கொண்டிருக்கிறார். கேது என்ற ஞானகாரகனுடன் உங்கள் பயணம் இருப்பதனாலே இன்றைக்கு பல விதத்திலும் குழந்தைகளை பற்றின எண்ணங்களும் வாழ்க்கையை பற்றின எண்ண ஓட்டங்களும் உருவாகும். இவங்களுக்கெல்லாம் அதை செய்யலை, இவங்களுக்கெல்லாம் இதை செஞ்சுருக்கணும், அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, வண்டி வாகன விஷயத்தில் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தோணும். ரெனோவேட் பண்ணணும் வீடை அப்படின்லாம் யோசனை வரும். வேலியானு போட்டு வைக்கணும் மனைக்கு அப்படின்னு யோசனை வரும். அதெல்லாம் இன்றைக்கி செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்வீர்கள். 7ஆம் இடமான கும்பராசியில் ராகு உட்கார்ந்துருக்கனாலே கலத்திரத்துக்கும் பார்ட்னர்ஸுக்கும் சில விதமான நியூஸஸ் நீங்கள் கொடுப்பீங்க. நம்ம எப்படியானா நல்ல விஷயமா நம்ம நல்லதெல்லாம் நடக்க போகுது, அதெல்லாம் நம்ம பண்ணிவிடுவோன்னு ஒரு கன்வின்சிங் வேர்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. 8ஆம் இடமான மீனராசியும் பார்க்கறதுனாலே அங்கே சந்திரன் சனீஸ்வர பகவான் இருப்பதனாலும் அவர் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் குடும்பத்திலே சில குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைப்பதற்கான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. நார்மலாக இந்த பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னாக்கா, வாழ்க்கையிலே செலவுகளை ஜாஸ்தி பண்ணாலும் வரவு வந்துருச்சுன்னா சரியாக போடும் இல்லைங்களா, அந்த வரவை பெருக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இன்றைய நாள் நீங்கள் துர்கை அம்மனை வழிபடுவது, அதுவும் எஸ்பெஷலி சிகப்பு புஷ்பங்கள்னு சொல்லுவோம், ரத்த புஷ்பம்னு சொல்லக்கூடிய இந்த புஷ்பங்களை போட்டு வணங்குவது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால எலுமிச்சம்பழம்னு ராஜகனியையும் சேர்த்து படைத்து வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையிலே தெளிவும் நல்ல ஒரு வழியும் பிறக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரியுது. பண்ணுங்க, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடம் விருச்சிக ராசி, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன் பார்வையாலே பார்க்கக்கூடிய நாள். 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்தை பார்க்கிற செவ்வாய் கடன் கொடுத்திருந்தால் கடனை திருப்பி கொடுப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடமே பண வரவுக்கான விஷயம், அதனால் பணம் வரும். 4ஆம் இடத்தையும் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் சுகஸ்தானம், மண் மனை வாகனங்கள் லாபமாக மாறும். 6ஆம் இடத்திலிருந்து ரிண ரோக சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படும். உங்கள் ராசியின் 7ஆம் இடமான களத்திரத்தையும் செவ்வாய் பார்ப்பதனால சில முரண்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் விட்டு பிடித்து செல்வது நல்லது. தேவையற்ற வார்த்தைகள் இல்லாமல் பார்த்து கொள்வது தான் நல்லது. என்றனால தான் குடும்பஸ்தானத்திலே இருக்கக்கூடிய துலா ராசியை குரு பகவான் பார்க்கிறார்னு பார்க்குறோம். அப்போது பார்வையினாலே அவர் உங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார்னு தெரிந்து கொள்ளுங்கள். தொழிலிலே வளர்ச்சி உண்டாகும். டென்ஷன் இல்லாமல் இருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம எந்த காரியம் செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் கொஞ்சம் அனலைஸ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. மற்றபடி அவசரப்படாதீங்க. இதுதான் இன்றைக்கி அட்வைஸ். லாபம் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் 3-11 தொடர்புன்னு பேர். தொடர்ந்து லாபம் இருக்கும், நல்ல சுகங்கள் உண்டு,
சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக அமையட்டும். 3-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடுடன் இருப்பதும் ரொம்ப நல்லது. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. உங்கள் ராசி 2ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளர அனுஷ நட்சத்திரத்துக்குள்ளே சந்திரன் பிரவேசிக்கிறார். அவரை சூரியன் பார்ப்பதனால் இன்றைக்கு பௌர்ணமி யோகம் ஆகிறது. 2ஆம் இடத்திலே பௌர்ணமி யோகம் அமைவது அப்படிங்கிறதும் ஈவந்தோ சந்திரன் அங்கே நீச்சமாவதாக அமைந்தாலும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையப்போகிறது என்றால் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2-11 தொடர்பு பண வரவை ஏற்படுத்தும். எப்படியான பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ரியல் எஸ்டேட் துறையிலே சில தடுமாற்றங்கள் இருந்தது. அந்த தடுமாற்றங்கள் உடைத்து கொண்டு உங்களுக்கு காசாய் மாறப்போகிறது. வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் மன கஷ்டங்கள் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுப்பதாகும். பண கஷ்டங்கள் வருவதற்கு முதல் காரணம் இந்த வியாதி என்ற மருத்துவ செலவுகள். அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வருவதற்கும், மேலும் தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு சில விஷயங்கள்லாம் செலவுகள் இனம் புரியாததாக இருக்கும். அந்த இனம் புரியாத செலவுகள் எல்லாம் கட்டுப்படுவதற்கான நல்ல ஒரு நாள் இன்று. அந்த லிஸ்ட்டு அன்லிஸ்டட் திங்ஸ்னு சொல்லுவோம். அப்படி எல்லாத்தையும் போட்டு பண்ணோம்னா இன்றைக்கி இதெல்லாம் தேவையில்லைன்னு பிரிக்கக்கூடிய நாளாக அமையும். இதனால் உங்கள் லாபம் பெருகும். வியாபார அன்பர்களுக்கும் இதே யுக்தியை பயன்படுத்தும் போது வியாபாரத்தில் தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்றைய நாளிலிருந்து ஒரு சின்ன டேர்ன் அரவுண்ட் நடக்கப் போகிறது அப்படிங்கிற இண்டிகேஷன் கிடச்சிருச்சு. ஏன்னா குரு செவ்வாய் 2 பேரும் பார்க்கறது கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறாருங்கிறது புரிஞ்சு கொள்ளுங்கள். அப்போ உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 4ஆம் இடம் அப்படின்னு வந்துடும். அப்போ ராசியை நல்ல விதமாக பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைவதும், 5ஆம் இடமான 4-5 கூடிய கும்பத்தை பார்ப்பதும், 6ஆம் இடமான சனீஸ்வர பகவானை பார்ப்பதும் ரொம்ப முக்கியமான விஷயமானால் கடன் கொடுத்திருந்தால் கடன் திருப்பி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தைரியமாக போய் கேட்பீங்க, சார் கொடுங்க சார், என்ன சார் இப்படி இல்லைன்னா நான் அடுத்து மேலே ப்ரொசீட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்பீங்க. அந்த தைரியத்தை வர வைக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால பணம் வந்துடும். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். பகைவர் நடுங்குவர் அப்படின்னு காட்டுறது. அதனால் இந்த நாள் இனிய நாளை அமைவதற்கு 2-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே தெய்வமாக நீங்கள் வழிபட வேண்டியது முருகப்பெருமானை. அவருடைய அருளாலே, அவரை சரணடைவதாலே அனைத்தும் நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரையே சந்திரனை வைத்துட்டீங்க. உங்கள் ராசிநாதன் உங்களை நேராக பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதன் உங்களை பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியின் 3ஆம் இடமான கும்பராசியை பார்க்குறார். ராகுவோடு சேர்ந்த கும்பராசி குருவும் பார்க்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் தகவலாகும். உங்கள் ராசியின் 12ஆம் இடமான துலாஸ்தை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறது கூடுதலாக நமக்கு ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அனாவசிய செலவுகள் உண்டு, ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி வரவுகளும் உண்டு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற காரியங்களை மெதுவாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். வேகமாக செய்வதனால் விவேகம் இல்லாமல் அர்த்தமற்று நின்றுவிடும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டீங்கன்னா போதும். நுணுக்கங்கள் நிறைய வேண்டிய வேலைகள்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. பொருளாதாரத்திலே சில விஷயங்கள் எல்லாம் எப்படின்னா புரியாத புதிர்களாக இருக்கும். புரித்து பார்க்கும்போது அழகாக புரிய ஆரம்பித்துவிடும். அப்படி புரிய வைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாத்தையும் மொனோட்டோனஸாக ஒரே மாதிரி அந்த சிஸ்டம் இல்லாமல் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்ட்ரக்கப் ஆயிடுவீங்க. நாங்கள் சொல்கிறது நார்மலாக சொல்லுவோம் செகண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அடுத்து பக்கத்தில் இன்னொருத்தரை க்ரியேட் பண்ணிகிட்டே வாங்க. இன்றைய நாளிலே அந்த எண்ண ஓட்டம் உங்களுக்கு வந்ததுன்னா நல்லது. அந்த மாதிரி அழகாக செகண்ட் லைனை க்ரியேட் பண்ண வச்சுக்கோங்க. இல்லைனா ஒர்க் பேர்டன் ஜாஸ்தி ஆகிடுங்கிறது தான் இண்டிகேஷன் இன்றைக்கி குரு கொடுத்துட்ருக்கிறார். அப்போது அந்த குரு சொன்னதை கரெக்டாக கேட்டுக்கிடுங்க. இதுதான் தெளிவாக கேதுவும் சேர்ந்து செவ்வாயாக அமர்ந்து 10வது இடமான தொழிலில் அமர்ந்து உட்காந்து இது சொல்கிறார். இப்படி இருந்தால் இப்படி இருக்கும்னு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறார். டைரெக்டாக உங்கள் ராசியை பார்க்குறாருன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டே வச்சுங்களேன். இன்னையிலேருந்து அந்த விஷயத்தெல்லாம் மாற்றுவீங்க. வீட்டிலையே கொஞ்சம் டியூன் பண்ணுவீங்க. நான் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு எல்லாரையும் எஜுகேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஆஃபீஸ்லேயும் எஜுகேட் பண்ணுவீங்க.
இந்த எஜுகேட் பண்ணுறது எல்லாருக்கும் கொஞ்சம் அக்செப்டபுளாக இருக்கும். ஏன்னா குருவும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். சூரியன் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். இதுக்கெல்லாம் நிர்வாகத்தில் உங்களுக்கு கிராண்டட் அப்படின்வாங்க. அதனால் உங்களுக்கு அதெல்லாம் பைல்டப் ஆகி நல்லா சேரும். 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே சுவாமிமலை முருகனை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலே திருப்தியான மாற்றங்களை எதிர்பாருங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. ராசிநாதனை நேராக பார்க்க வச்சுட்டீங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வந்துட்டார். பௌர்ணமி யோகத்தில் வேறு இருக்கார். இன்றைக்கி சூரியன் லட்சுமி கடாட்சமாக உங்களுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ரிஷப ராசியில் உட்காந்து ஜம்முன்னு உங்களுக்கு வச்சுக்கோ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறார். பைசா வருது, பொருள் வரவுக்கு வாய்ப்புகளுக்கு ஏற்படுத்தி விட்டார். செவ்வாய் தன் பார்வையாலே விருச்சிக ராசியும் பார்த்து விட்டார் 9ஆம் இடத்துலேருந்து. அதேபோல் 3ஆம் இடத்தை குருவும் செவ்வாயும் போட்டுன்னு பார்க்குறாங்க. அப்போ முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்து விடும்ன்றதை நல்லா மனசில் பூத்து விட்டிங்கன்னா டக்குன்னு முயற்சி செய்து விடணும். எப்படி பணம் வரும் எங்கிட்ட கேட்கக்கூடாது. பணம் எப்படி வரலாம் நீங்கள் கேட்டுக்கணும். அப்படி என்ன வரணும். அப்படி என்ன வந்துச்சுன்னா வாழ்க்கை உங்கள் பக்கம் இருக்குன்னு அர்த்தம். எண்ணம் போல் வாழ்வு தானே சொல்லியிருக்கு. எண்ணெய் போல் வாழ்வுன்னு சொல்லலைல்ல. அப்போது எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய நாளில் இந்த நாளும் ஒரு நாள்னு குறிங்க. ஏன்னா யோகங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யோகங்கள் கிடைத்து விட்டாக பயன்படுத்த வேணும். மனசு 8ஆம் இடத்துக்காரர் உங்களுக்கு, அவர் 12லே மறைந்து விட்டார். அப்போ மனத்தை ஓரம் கட்டிட்டு, மனசுங்கிறது செயலற்ற திறன்களை கொடுப்பது. ஆக்ஷன்ன்றது அதை மித்துன்னு சொல்லுவோம். செயல்ன்றது வேகங்களை காட்டுவது. இது செவ்வாய், இது பார்க்குது இன்றைக்கி. அப்போது வேகங்களை எப்படிலாம் செய்யணுங்கிற செயல்பாடுகளை எல்லாம் கேட்பதற்கு தான் குருவும் பார்க்குறார், புதனும் சேர்ந்து பார்க்குறாருன்ற நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைக்கி நீங்கள் பிளான் போடுங்க பர்ஃபெக்டாக. எப்படிலாம் நான் வாழப்போகிறேன்னு முதல்ல சொல்லுங்கள். வாழ்வதற்கு இது ஒரு நல்ல வழிகோலான ஒரு துருப்புச்சீட்டு. அதை பிடிச்சிக்கோங்க. வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் இந்த மாதிரிலாம் நான் வாழணும் அப்படின்னு எண்ணங்களை முதலில் எழுத்தாக மாற்றுங்கள். ஏன்னா பேனா பேப்பர் அப்படிங்கலாம் புதன், எழுத்துங்கிறது புதன். அப்படி இவங்களெல்லாம் போட்டு சனி ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறார், உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ சுகம் கிடைக்கணுன்னா சனீஸ்வர பகவானை பிடிச்சிக்கணும். அப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். கிடைக்கல புலம்பவே முடியாது. ஃபஸ்ட் கிளாஸாக கிடைக்கக்கூடிய நாட்களில் விடுறோம். அதான் பிரச்சனை. நம்ம இன்றைய நாளில் இந்த வேலையை செய்யுங்க. பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதி மாற்றப்படும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுட்டிங்கன்னா இந்த நாள் இனிய நாளாக அமையப் போகிறது. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே சத்யநாராயண பெருமாளை வணங்குங்கள். உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிட்சமும் வளமும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 11ஆவது இடமான விருச்சிக ராசிக்குள்ளரே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். 7க்குரியவன் 11இல். இந்த 7க்குரியவன் 11 போதவே உங்களுக்கு களத்திரம் எப்படி லாபத்தை கொடுக்க போகிறார் புரிஞ்சு போச்சு. அதே போல் உங்களுடைய இருக்கக்கூடிய ஒத்துழைக்கும் பார்ட்னர்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க, உழைப்பினால் அவர்களோட மூலதனம் எப்படி உங்களுக்கு வரப்போகிறதுன்னு புரிஞ்சு போச்சு. இன்றைய நாளிலே நீங்கள் அழகாக எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராமெல்லாம் பற்றி பேசலாம். பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் நம்ம வியாபாரத்தை பெருக்குவது, யுத்திகளை பெருக்குவது என்ற எண்ணங்களை கொண்டு வாருங்கள். 2க்குரியவன் அப்படிங்கிற இந்த ஸ்தானம் உங்களுடைய ராசிநாதனுடைய சனியுடைய தான் கும்பத்து. அந்த கும்பத்தை பார்ப்பது குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதும், இந்த செவ்வாயானவர் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், சகோதரஸ்தானத்தை பார்ப்பதாக சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய மீன ராசி பார்க்கிறார். அப்போ பாருங்கள், உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதற்கு செவ்வாய் முயற்சிக்கிறார். அப்படின்னா 4, 11க்குரியவன் அப்படின்னு சொல்லுவோம். லாபஸ்தானாதிபதியான இந்த செவ்வாய் லாபஸ்தானத்தையே நோக்கக்கூடிய இந்த நாளிலே 7க்கும் 11க்குரியவன் அங்கே அமர்ந்த நாளை மாரகாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். குருவும் சேர்ந்து பார்ப்பதனாலே குடும்பத்திலே புதிய வரவுகளுக்கும்
திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கான சுகம் நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவதற்கும் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. சில அன்பர்களுக்கு நல்ல குழந்தை பேரை பற்றின செய்திகளும் வந்து சேரும் அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே லாபத்தை பெற்றுத் தருவதாகவும் அமைவதனாலே புதிய யுக்திகளினாலே வாங்கக்கூடிய லாபப்பட்ட நிலங்கள் உங்களுக்கு நிலைபெற்று நிற்கும் என்பதும் கூடுதலாக வைத்துக்கொள்ளுங்கள். 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இவரை வணங்க அனைத்து விதமான பலங்களும் நலங்களும் உங்களை தொடர்ந்து இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. கும்பராசியை பார்க்கக்கூடியது செவ்வாய் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். கும்பராசியினுடைய தொழில் ஸ்தானத்திலே இன்றைக்கு விருச்சிகம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். அப்போ தொழிலிலே சில மாற்றங்களை உருவாக்க வேண்டிய எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு தெரியுது. ஏற்கனவே 4ஆம் இடத்துல நமக்கு சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். சின்ன சின்ன சண்டை விரோதங்கள் இதெல்லாம் இருக்குது, ஃப்ரிக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், இதெல்லாம் இருக்குது. அந்த ஃப்ரிக்ஷனை உடைக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த ஒரு நாள் நடக்கும். சந்திரன் நார்மலாகவே 10ஆம் இடத்துல இருக்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ சந்தோஷத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் இன்றைக்கி செய்ய போகிறீங்கன்றது உண்மை. அதை மேலும் மெருகூட்டுவதற்காக தான் செவ்வாய் பார்க்குறார். 7ஆம் இடமாக பார்த்து கொண்டு இருக்கிற செவ்வாய் தொழிலையும் பார்க்கிறார், 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 2, 7, 10 அப்படிங்கிற தொடர்பு அப்படின்னா இந்த கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பார்வை பதிக்கும்போது உங்களுக்கான நிர்வாகத்துக்கு ஐடென்டிட்டியை உங்களை ஏற்படுத்தி வச்சுருவார். இவர் தாங்க கரெக்டு, அவரை போடுங்க, மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க அவங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்படி உங்களை கலெக்டிவாக தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க சில பொறுப்புகளை. அந்த பொறுப்புகளை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த பயம்லாம் வேணாம், எக்ஸ்ட்ரா பயம்லாம் வச்சுருக்கிறீங்க, அந்த பயத்தெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுருங்க. தைரியம் அப்படிங்கிற புருஷ லட்சணத்தை கொண்டு வாங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்வாங்க. அதுக்கு முக்கிய காரணம் தைரிய லக்ஷ்மி அப்படிங்கிற தைரியத்தை வைத்துக்கொள்வது. அந்த தைரியத்தை வைத்துக்கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்றெல்லாம் வந்து கோப்பாயிடும், சரியாயிடும், டக்குன்னு வைத்துடலாம். நீங்களே முன் வைத்த காலை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா போதும், பின் வைக்க வேண்டாம். கரெக்டாக போயிட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை எல்லாம் பதவி பட்டம் செல்வாக்கு எல்லாம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத நல்லா நம்புங்க. இதுதான் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது. பொன் வஸ்திர சேர்க்கைன்னு சொல்லுவான், இதெல்லாம் எல்லாம் அவங்க பின்னாடியே வரும். தைரியம் வந்துட்டு எல்லாம் வந்துடும் சொல்கிறாங்க. அதனால் தைரியத்தை கொண்டு வாங்க. 1, 6 அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அம்பிகையை வழிபடுங்கள். இவளை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலான்னு பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. அப்படியே அவரை பிடிச்சிக்கோங்க. அம்பாளை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கை மேன்மேலும் உயரத்துக்கு செல்லும். வாழ்க வளம். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ள இருக்கிற சனி பகவானை செவ்வாயானவர் 6ஆம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்து செவ்வாயே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பவர். அவர் தன் பார்வையாலே சனி பகவானை பார்ப்பதனாலே புத்தியை தெளிவுபடுத்தி உங்களை காரியத்திலே வெற்றிகர செய்வார். அது மட்டுமல்ல, 9ஆம் இடமான விருச்சிக ராசியும் சேர்ந்து பார்ப்பதனாலும் இங்கே என்ன விதமான மாற்றங்கள் வந்தாலும் அதை மாற்றி குலதெய்வ வழிபாட்டுக்குனாலே வரக்கூடிய பலன், பூர்வ புண்ணியத்தினால் வரக்கூடிய பலன், தந்தை மூலியமாக வரக்கூடிய பலன், நிறைய பலன்களை சேர்த்து உங்களை ஆட் ஆன் பண்ணிகிட்டே போவார். ஏன்னா 2க்குரியவர் அவர். அப்போ அவர் கொடுக்கக்கூடிய வரங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பதாக அமையப் போகிறதுன்றது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தைரியமாக செய்யக்கூடிய காரியங்களை செய்யுங்க, நிறுத்தி வைக்காதீங்க. மனசு சொல்லிச்சுங்க, அப்போ சொல்லிச்சு அப்புறம் செய்யலைங்க, அதெல்லாம் வேண்டாம். சொல்லிச்சா செஞ்சு பார்த்துருங்க, தைரியமாக பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். வீண் விரயங்கள்லாம் இருக்குன்னா ராகு வந்து பெருசாக பிரம்மாண்டமாக லாஸ் பண்ண வைப்பார், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார் செவ்வாய், கவலைப்படாது. குருவும் சேர்ந்து உங்கள் ராசிநாதனே சேர்ந்து பார்க்குறாரு. அதனால் எதுவும் நெகட்டிவாக எதுவும் வராது, பயப்படாது, எல்லாம் நல்லது நடக்கும். சுகம் லாபம் உண்டு, தனம் வரவு உண்டு. இதான் அடித்து சொல்கிறார். சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார் 2ஆம் இடத்துல, லக்ஷ்மி கடாட்சம் உண்டுன்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டானே செய்கிறாங்க. ஆனால் செலவுக்கு வந்தாலும் பணம் உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றிருப்பீர்கள்.
அப்போ எதில் சார் பிரச்சனை வரும்னா, பயம், வீணான பயம், தேவையில்லாத பயம், அதை மட்டும் விட்டுடுங்க. விட்டுட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி செய்கிற காரியம் ரொம்ப டெட் ஸ்லோ வேண்டாம், கொஞ்சம் வேகம் காட்டுங்க. வேகம் விவேகம் அல்லன்னு சொல்லியிருக்கோம், அதுவும் வேகமே படாதீங்க சொல்லலை. அதனால் கொஞ்சம் வேகத்தை வைத்துக்கொள்ளுங்கள். இதுதான் லாபத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற இந்த க்ளூவை மனசில் நல்லா வச்சுட்டிங்கன்னா 7, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே நாம் வழிபட வேண்டியது திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமி அம்மனை வழிபடுவதும் உங்களுக்கு அனைத்து விதமான தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.